வாழ்க வளமுடன். நான் உங்கள் முருகப்பெருமாள். சிவகுடும்பத்தை வணங்கினால் சகல தோஷமும் நம்மை விட்டு விலகும். உயிருக்கு கடவுள் சிவபெருமான், உடலுக்கு கடவுள் ஆதிபராசக்தி அன்னை ஆதிபராசக்தி, உடலுக்கு கடவுள். ஞானத்துக்கு கடவுள் விநாயகப் பெருமான், நவ கிரகங்களின் நாயகன். நவ கிரகங்களால் வரக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையும் தீர்க்கும் வல்லமை பெற்றவர். குருபரன், குருவுக்கெல்லாம் குரு, சித்தர்களுக்கெல்லாம் சித்தன். அறிவுக்கு கடவுள் முருகன், அழகில் சிறந்தவன், அறிவுக்கு சிறந்தவன். முருகனை வணங்கினால் சகல கடவுள்களையும், அனைத்து கடவுள்களையும் வணங்கியது போல். அப்போ அறிவால் இந்த உலகை வெல்ல இயலும், ஈரேழு உலகங்களிலும் இருப்பவைகளை அறிய இயலும். அப்படி என்று இந்த உலகத்துக்கும் தமிழால் இந்த உலகை ஆள முடியும் என்று நிரூபித்தவன் முருகன். முருகன் அறிவில் சிறந்தவன். சிவகுடும்பத்தை வணங்கினால் இவ்வுலகத்தில் உள்ள அனைத்து துன்பங்களையும் வெல்ல இயலும். வணக்கம், வாழ்வளமுடன். நான் உங்கள் முருகப்பெருமாள். அவனென்று ஓரணுவும் அசையாது. இந்த உலகில் சிவன் என்று எந்த ஒரு உயிரும் இயங்காது. அந்த சிவம் என்பது உயிர். அந்த உயிர் நம்ம உடம்புல தங்கணும் அப்படின்னா அதுக்கு ரொம்ப முக்கியம் என்னன்னா உணவு. இறை பிளஸ் அவன் இறைவன். இறை என்பது உணவு, இறைவன் என்பது உணர்வு. இறை பிளஸ் அவன், இறை என்னும் உணவு இருந்தால் தான் அவன் என்னும் சிவன் உயிர் நம்ம உடம்புல தங்கும். தாவரத்துக்கு அதனால தான் தா ப்ளஸ் வரம், தாவரம். வரம் ப்ளஸ் தா, வரம் தா. இறை வா அப்படின்னா இறையும் இறைவனும் ஒன்று சேர்ந்தால் தான் இந்த உடலும் உயிரும் நம்மில் தங்கும். சிவம் இல்லையல் சக்தி இல்லைன்னா, சக்தி என்னும் உணவு இல்லையல் சிவம் என்னும் உயிர் நம்மில் நில்லாது. அதனால் வாழ்வில் சத்தான உணவுகளை உண்பீர், சிவமென்னும் உயிரை சத்தோடு வளர்ப்பீர்.